இன்றைக்கு அதிமுக பாஜக அணி தமிழ்நாட்டின் எந்த தொகுதிக்காவது வந்து கடந்த 11 ஆண்டுகளாக மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு இதை செய்தது என்று ஒரு திட்டத்தை சொல்லி வாக்கு கேட்கிற திராணியோ தைரியமோ மோடிக்கும் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிறதா என்ற கேள்வியை இங்கே நாங்கள் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். பாஜக அரசு மோடி அரசு ஆன்மீகத்தை சொல்லி பிளவை உருவாக்குகிறது. நாங்கள் இங்கே இருக்கிற ஆன்மீக மரபை போற்றுகிறோம். மக்களை மதங்களின் சார்பாக பிரிக்காதீர்கள், மத மோதலை உருவாக்காதீர் என்று சொல்லி வாக்கு கேட்கிறோம். வளர்ச்சியை சொல்லி வாக்கு கேட்கிறோம். அருமைக்குரிய அண்ணன் சங்கர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார். கடந்த 5 ஆண்டு காலம் தளபதியார் தலைமையிலான திமுக ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கிற நலத்திட்டங்கள், சேவை திட்டங்கள் இந்தியாவிலேயே முன்னுதாரணமான மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்பதற்கு நூற்றுக்கணக்கான திட்டங்களை சொல்ல முடியும். மாநகராட்சி பள்ளிகளிலே துவக்க பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்திலே துவங்கி வயோதிகமான முதியோர்களுக்கு ரேஷன் பொருளை வீட்டிலே கொண்டு போய் கொடுக்கிற தாயுமானவன் திட்டம் வரை அத்துணையும் எளிய மக்களுக்காக செய்யப்பட்டிருக்கிற திட்டம். எளிய மக்களுக்கு உதவி செய்துவிட்டு எளிய மக்களின் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கு பங்களித்து விட்டு உங்கள் மத்தியிலே வந்து வாக்கு கேட்கிறோம். 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை வஞ்சித்தது மோடியும், அதற்கு துணை போனது அதிமுகவும். நம்முடைய வளங்களை பறித்தார்கள். நாம் கொடுக்கிற 1 ரூபாய் வரி பணத்திற்கு 29 பைசா தான் திருப்பி கொடுக்கிறார்கள். ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு அவர்கள் கொடுக்கிற 1 ரூபாய் வரி பணத்திற்கு 2 ரூபாய் 60 பைசா திருப்பி கொடுக்கிறார்கள். பீகாருக்கு 1 ரூபாய் 60 பைசா திருப்பி கொடுக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு கொடுக்கிற வரி பணத்துக்கு 1 ரூபாய் நாம் கொடுத்தால் வெறும் 26 பைசா தான் நமக்கு கொடுக்கிறார்கள். எந்த திட்டமும் இல்லை. நீங்கள் மெட்ரோ ரயிலை ஆரம்பித்து ரயில் திட்டமானாலும் சரி, அது எல்லாவற்றிலும் தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற, நமது வளங்களை பறிக்கிற, நமது உரிமைகளை பறிக்கிற மோடிக்கும் பாஜகவுக்கும் அதிமுகவும் பாடம் கற்க திமுக தலைமையிலான இந்த கூட்டணியுடைய மார்க்சிஸ்ட் கட்சி வேட்பாளரான அருமை தோழர் எல். சுந்தரராஜன் அவர்களுக்கு அறிவால் சுற்றிய நட்சத்திர சின்னத்தில் வாக்களியுங்கள், வாக்களியுங்கள். ஒரு கம்யூனிஸ்டை தேர்ந்தெடுத்தால் உங்கள் குரலுக்கு நீங்கள் மதிப்பளிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஒரு கம்யூனிஸ்டை தேர்வு செய்தால் உங்கள் உரிமைக்கு நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையை போர்க்களத்துக்கு அனுப்புகிறீர்கள் என்ற அர்த்தம். மக்களுக்கு சேவை செய்வது என்பது ஒரு தவம் போல, ஒரு வாய்ப்பை போல, அது வேறு எதற்கும் அல்ல, உங்களுக்காக பணியாற்றுகிற ஒரு வாய்ப்பாக அன்பு தோழரை எங்கள் கூட்டணி நிறுத்தி இருக்கிறது. மிக வலிமையான கூட்டணி. துணிந்து உங்கள் வீட்டு பிள்ளையாக அவரை கருதி நிறுவற்றியுடைய வளர்ச்சிக்கான மிகச்சிறந்த வாய்ப்பை நீங்கள் உருவாக்க தோழர் அவர்களுக்கு வாக்களிங்கள் என்று கேட்டமைகிறேன். நன்றி, வணக்கம்.